அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சுதந்திர இந்தியாவின் கனவு திட்டம் இன்று கைகூடி கண்முன் காட்சியளிக்கிறது. தேசத்தின் முதல் ஒருங்கிணைந்த பொது தலைமைச் செயலக கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் திறந்து வைத்த அந்த கட்டடத்தின் சிறப்பம்சங்களை பார்க்கலாம் சில நிமிடங்கள். சென்சார் பொருத்தப்பட்ட LED விளக்குகள், சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம், கழிவு நீர் சுத்திகரிப்பு, மழை நீர் சேமிப்பு, திடக்கழிவுகள் மேலாண்மை, எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் என பல்வேறு நவீன வசதிகளுடன் காட்சியளிக்கிறது கர்த்தவ்ய பவன். 1.5 லட்சம் சதுர மீட்டரில் அமைந்திருக்கிறது இந்த 6 மாடி கட்டடம். இந்தியாவின் கனவு திட்டங்களில் ஒன்றான கர்த்தவ்ய பவன் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் ஒரு வழியாக நிறைவேறியிருக்கிறது. சூழலியலுக்கு தோள் கொடுக்கும் வகையில் நிர்வாக சின்னமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தவ்ய பவன். மின்சார சேமிப்புக்கு இந்த கட்டடம் முன்னுதாரணமாக திகழும். LED விளக்குகள், இரட்டை கண்ணாடி ஜன்னல்கள், ஸ்மார்ட் குளிர்சாதனங்கள் ஆகியவை மின்சார பயன்பாட்டை 30 விழுக்காடு குறைக்கும். இங்கிருக்கும் லிப்ட்களும் கூட மின்சார சேமிப்புக்கு கை கொடுக்கும் வகையிலானவை. இங்குள்ள 366 கிலோவாட் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி மண்டபம் ஆண்டுக்கு 5.34 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் மேலாண்மையும் இங்கு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. தினமும் 11 லட்சம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தலாம். கழிவுநீர் தேங்காத கட்டடமாக இது ஜொலிக்கப் போகிறது. 1000 கிலோ இயற்கை கழிவுகள் இங்கே உரமாகிவிடும். மின்சார வாகனங்களுக்கு 120 சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 650 வாகனங்கள் இங்கே சார்ஜ் செய்து கொள்ளலாம். உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை உள்ளிட்ட முக்கிய அமைச்சகங்களை ஒரே இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது கர்த்தவ்ய பவன். விஸ்தாரமான இந்த கட்டட அமைப்பு ஒளிவு மறைவின்றி அனைத்து பணிகளும் செயல்படும் வகையிலானது. மிக முக்கியமானவர்களுக்கு மட்டுமே இங்கு தனி அறைகள் உள்ளன. பசுமையை போற்றும் வகையிலான இந்திய அரசியல் நிர்வாகத்தின் புதிய அடையாளமாக திகழப் போகும் கர்த்தவ்ய பவனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.